அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பிஇ பிடெக் படிப்புகளுக்கான விண்ணப்பம் பெற மே 5 முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். வணக்கம். தற்போது +2 முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்ததாக பொறியியல் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் மே 5ஆம் தேதி முதல் அந்த ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. மே மாதம் 6ஆம் தேதி +2 ரிசல்ட் வெளியாக உள்ள நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்னதாக, அதாவது மே மாதம் 5ஆம் தேதி பொறியியல் படிப்புகள் பிஇ பிடெக் உள்ளிட்ட அந்த யூஜி படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல் பொறுத்தவரையிலே அந்த மே மாதம் தொடங்கக்கூடியது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை இந்த தேதிகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஜூன் மாதம் 1 மாத காலம் ஆன்லைன் விண்ணப்ப பதிவிற்கு அவகாசம் வழங்கப்படும். 30 நாட்கள் அந்த அவகாசம் வழங்கப்படும். அதன் பிறகு அவர்கள் சர்டிபிகேட் அப்லோட் செய்வதற்கு கூடுதலாக 1 வார காலம் வழங்கப்படும் என தெரிய வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடக்கூடிய அந்த நிகழ்வு என்பது ஜூலை மாதத்தினுடைய 2வது வாரத்திலே நடைபெறும் என்று தகவலாக வெளியாகி இருக்கிறது. அதே போல கவுன்சிலிங் முதல்நிலை ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர் அதே போல மற்ற பிரிவினருக்கான அந்த கலந்தாய்வு நடைபெறக்கூடிய அந்த கலந்தாய்வு என்பது ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே, ஆகஸ்ட் தொடக்கத்திலே ஆகஸ்ட் 2 அல்லது 3ஆம் தேதி நடைபெறும் என்று தகவலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பொறியியல் கலந்தாய்வை நடத்துவதற்கான அந்த ஸ்கெடியூல் என்பது தயாராகி இருப்பதாகவும், இன்னும் 2-3 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த தேதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பொறியியல் படிப்புகள் பிஇ பிடெக் போன்ற பொறியியல் படிப்புகள் படிக்க வேண்டும் என திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த தேர்வுக்கு தேவையான சான்றிதழ்களை அவர்கள் தயார் நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், குறிப்பாக முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்கள் போன்றவரெல்லாம் தங்களுக்கு தேவையான அந்த சான்றிதழ்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அதே போல கட்டணங்கள் பொறுத்தவரையிலே கடந்த ஆண்டு என்ன கட்டணம் வசூலிக்கப்பட்டதோ அதே போன்ற கட்டணம் தான் இருக்கும். அதாவது ஆன்லைன் விண்ணப்ப பதிவாக இருந்தால் பொது பிரிவினருக்கு 500, SC/ST மாணவர்களுக்கு 250 ரூபாயும் வசூலிக்கப்படும். கால்ஸ் அண்ட் டெபாசிட் அந்த தொகை பொறுத்தவரையிலே பொது பிரிவு மாணவர்களுக்கு 5000 ரூபாயும், SC/ST மாணவர்களுக்கு 2500 ரூபாயும் வசூலிக்கப்படும். எனவே கட்டணங்கள் பொறுத்தவரையில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதே கட்டணம் தான் தொடரும் என்றும், இன்னும் ஒரு சில தினங்களில் இருக்கின்றது. அதாவது மே மாதம் 5ஆம் தேதி ஆன்லைன் முறையில் விண்ணப்ப பதிவு நடைபெறும் என்றும், நிறைய அருகில் இருக்கக்கூடிய TFC அந்த அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதவி மையங்களுக்கு சென்று ஆன்லைன் விண்ணப்ப பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. www.tnea.in என்ற அந்த இணையதளத்தின் வாயிலாக சென்று பொறியியல் படிப்புக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய அந்த லேப்டாப் அல்லது செல்போன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். அல்லது அரசு கல்லூரிகள் அவர்கள் அரசு அறிவித்துள்ள அந்த இடங்களுக்கு சென்றும் இலவசமாக விண்ணப்ப பதிவை மேற்கொள்ளலாம் என அதிகாரிகள் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.